தமிழகத்தையே உலுக்கிக்கிட்டு இருக்கிற ஒரு விஷயம்னா இப்ப மயிலாடுதுறையில் நடந்த ஒரு பையனும் ஒரு பொண்ணும் மாதிரியான அந்த வீடியோக்கள் இப்போ வைரல் ஆகிட்டு இருக்கு. அதாவது சமீப காலத்தில் இப்ப கவின் ஒரு மனசரணமா கிடந்து ஒண்ணுதான். நம்ம எந்த உலகத்துல வாழ்ந்துகிட்டு இருக்கணுமே தெரியலையா. அந்த பிள்ளைக்கு வெறும் 17 வயசு தான் ஆகுது. அது ஒரு சிறுமி, அவ்வளவுதான். இது வந்து சில பேர் சொல்றாங்க இது வந்து இருக்குங்க. என்ன மண்ணங்கட்டியா இருந்தாலும் சரி, அந்த இருந்தாலும் அதை நிர்பந்திச்சிருப்பாங்கல்ல. அந்த முடிவெடுப்பதற்கு யார் காரணமா இருப்பாங்க? அந்த பையன் உடம்புல அவ்வளவு ரத்த கசிவு இருக்கலாம் சொல்றாங்க. இருப்பதற்கு தான் வாய்ப்பு இருக்கிறவங்கள அங்க என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பார்க்க போறோம். அதற்கு பிறகு தலைவர் விஜய் அவர்கள் அமைச்சர்களிடம் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த போகிறார் அப்படின்னு இருக்கு. அது என்ன காரணம்னா, பல அமைச்சர்கள் அடுத்தடுத்து ஏதோ ஒரு குற்றச்சாட்டுல மாட்டிக்கிட்டே இருக்கிறாங்க. இப்ப பாத்தீங்கன்னா கில்லி சரத்து கூட ஒரு பிரச்சனையில மாட்டிருக்காரு. இதே மாதிரி தொடர்ந்து ஏதாச்சும் ஒரு இஷ்யூஸ் வந்துகிட்டே இருக்கு. அதற்காக தலைவர் விஜய் அவர்கள் பட்ஜெட் கூட்டத்தொடர் நடக்கும் போது அதுக்கு ஒரு ரீகன்சிடர் பண்ணி எல்லாரையும் மாத்த போறாங்க அப்படின்னு. இந்த அமைச்சர்களுக்கு ஒரு வேலையே கிடையாது. ஏன்டாலாம் சும்மா உட்காந்துருக்கீங்க, இருந்தாலும் நீ ஒரு பிரச்சனை இதை வச்சு நீ ஒரு வாரம் பேசிக்கிட்டு இந்தா நீ ஒரு வாரம் என் பிரச்சனை பேசிக்கிட்டு நமக்கு கண்டென்ட் கொடுத்துருக்காங்க. நமக்கு கண்டென்ட் கொடுக்கல, திமுக கண்டென்ட் கொடுத்துருக்காங்க. அதற்கு பிறகு இந்த டான் பிக்சர்ஸ் தயாரிப்பில் வெளியாகி இருந்த அந்த பராசக்தி படத்திற்கு அந்த டைரக்டருக்கு படம் கொடுக்காம ஏமாத்திக்கிறாங்க. வா படம் என்ன ஹிட் ஆயிருக்கு, ஒரு படம் அந்த டைரக்டருக்கு அமௌண்ட் கொடுத்தானே, அந்த அம்மா கேஸ் போட்டிருக்குது. அதை பத்தின டீட்டெயில் அப்படிங்கிறத என்னன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நான் உங்கள் என் தாத்தா. நம்மளோட வீடியோக்களை பாருங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிடுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்களோட மேன்மையான கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல பதிவிடுங்க. ஃபர்ஸ்ட் இந்த மயிலாடுதுறையில அந்த சாந்தான்குடி அப்படின்ற ஒரு கிராமத்துல 2 பேர் அந்த வீடியோக்கள் அதிகமா பரவிட்டு இருந்தது. அதுல வந்து கொலை நடந்திருக்கிறது. பெண் ஒரு சமுதாயத்தையும் ஆண் ஒரு சமுதாயத்தை சார்ந்தவர் அப்படிங்கிறது தெரிகிறது. அது ஆண் அப்படிங்கிறவர் வந்து தலித் சமூகத்தை சார்ந்தவர் நடக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத அவங்க குடும்பம் குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. சில பேர் சொல்றாங்க இருப்பதற்கு வாய்ப்பு இருக்குங்க அப்படிலாம் சொல்றாங்க. ரெண்டு பேர் காலும் கீழே டச் ஆகிட்டு இருக்கு. அங்க என்ன நடந்தது அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. போலீஸ் விசாரணையில் இருக்குது. இருந்தாலும் அவங்களை தூண்டி விட்டது அந்த ஜாதிய வன்மம் அப்படிங்கிறத பாக்குறோம். இதை எப்படி எடுத்துக்கிறாங்க நடந்து வச்சு அதெல்லாம் ஓகே, போலீஸ் ரெக்கவர் பண்ணி என்கொயரி பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னாலும் சரி, இதெல்லாம் அரசாங்கம் என்ன முடிவெடுக்க போகிறது அப்படிங்கிறத பார்க்கணும். பல்லாயிரம் ஆண்டுகளாகவே தமிழ்நாட்டுல நடந்துகிட்டே இருக்கிறாங்களா. இப்ப சமீப காலமா நடந்துகிட்டே இருக்கு. திமுக ஆட்சி காலத்துல கவின்ற ஒரு இளைஞர், அதுக்கு எவ்வளவு கண்டனம் தெரிவிங்க. அப்பொழுது தாவேக தலைவர் விஜய் அவர்கள் கண்டனம் தெரிவிக்கல. அதற்கு என்ன காரணம் அவங்க சொன்னாங்கன்னா, தாவேகாவில இருந்து இது ஒரு குறிப்பிட்ட ஒரு ஆள் செஞ்ச தவறுங்க, இதனால அந்த ஒட்டுமொத்த சமுதாயத்தையும் குறி வச்சு தாக்குற மாதிரியான செயல்கள் நாங்கள் ஈடுபட மாட்டோம். ஆனால் அது வந்து அதுக்கு உடனடியாக சட்டம் ஏற்றுவதற்காக நாங்கள் கோர்ட்ல வந்து வழக்கெல்லாம் தொடர்ந்தாங்க. அதெல்லாம் பாராட்டக்கூடிய விஷயம். இப்போ தாவேக தலைவர் ஆட்சி வந்து விட்டது. தாவேக தலைவர் என்ன செய்ய போகிறார் அப்படிங்கிறதா நம்ம உற்று கவனிக்கணும். திமுக காரன் ஏன் அதுல கைய வைக்க மாட்டான், அவன் கைய வைக்க மாட்டான் அப்படின்னு கேட்டா, அவங்களாம் சமூக நீதியெல்லாம் சூப்பரா பேசுவாங்க. கம்முன்னு உட்காந்துருப்பாங்க வச்சுக்கலாம். அதுக்கு என்ன காரணம்னா, செய்வது ஏதாவது ஒரு உயர் சமூகமா இருக்கும்னு வச்சுங்களேன். அந்த சமூகத்தில் உள்ள ஒரு ஆளை வந்து செஞ்சதுனால கைது பண்ணிட்டா, இல்லைன்னா தண்டனை வாங்கி கொடுத்துட்டா, இது வந்து திமுகவுக்கு மிகப்பெரிய கெட்டப்பராயிடும். அந்த சமுதாயத்தில் உள்ளவங்களாம் நம்மளை வந்து கோச்சிக்கிட்டு ஓட்டு போடாம போயிடுவாங்க அப்படிங்கிறதுனாலதான் அதை கண்டுக்காமே விட்டாங்க. ஏற்கனவே வேங்க வயலில் ஒரு பிரச்சனை நடந்துச்சு இல்ல, மலத்தை கலந்தாங்கல்ல, அப்பயும் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தினர் மேலதான் அவங்க பண்ணியிருப்பாங்கன்ற ஒரு குற்றச்சாட்டு இருந்து அவங்கள பிடிக்க கூட இல்லை. சில பேர் மேல வந்து டவுட் இருந்துச்சு, ஆனா அவங்கள பிடிக்க கூட இல்லை. பிடிச்சிட்டாலே பிரச்சனை ஆயிடும். அந்த ஜாதியார் நம்ம ஓட்டு போட மாட்டான்ற ஒரு மட்டமான கேவலமான புத்தி திமுக இருந்தது. அதனால வாயை மூடிட்டு இருப்பான். தாவேக தலைவர் விஜய் அவர்கள் என்ன மாதிரியான முடிவு எடுக்க போகிறார் என்றதை பார்க்க போகிறோம். ஏற்கனவே விஜய் அவர்கள் தான் உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு ஒன்று தொடர்ந்தார். உடனடியாக நீங்க எதிரான ஒரு சட்டத்தை ஏற்றப்பட வேண்டும். என்ன சட்டம்? ஆணவ படுகொலை செய்து விட்டான்னு தீர்மானம் நடந்துட்ட விசாரணையில உடனடியாக உனக்கு தூக்கு வச்சிருக்க. அப்பதான் இவங்க எல்லாம் திருந்துவாங்க. எந்த சமூகத்துல வாழ்ந்துகிட்டு இருக்கோம். அதாவது நான் ஒண்ணு சொல்றேன், இப்ப நீங்க ஒரு ஜாதியா இருப்பீங்க, நான் ஒரு ஜாதியா இருப்பேன், அவன் ஒரு ஜாதியா இருப்பான், இவன் ஒரு ஜாதியா இருப்பான். எல்லாரும் ஒவ்வொரு சமூகத்தை சார்ந்தவங்க தானே. நம்ம எல்லாம் அண்ணன் தம்பி தானே பழகிட்டு இருக்கோம். ஒரு பஸ்ல போயிட்டு இருக்கும் போது இப்ப பக்கத்துல உட்காந்துருக்கிட்ட பக்கத்துல உட்காந்துருப்பான், அண்ணன் கொஞ்சம் தண்ணி குடிங்க, வாங்கி குடிக்கல. அது நீ எந்த ஜாதி, நீ ஒன்றை தண்ணி குடிக்கலாமா மாட்டாமா, அதெல்லாமா நம்ம கேட்கிறோம். அந்த இடத்த நோக்கி நான் நகர்ந்துட்டோம்ல. ஆனா இருந்த பிறகும் இது மாதிரியான ஒரு இஷ்யூஸ் வந்துகிட்டே இருக்குல்ல. அதாவது எல்லா ஜாதிக்குள்ளேயுமே சரி, என் பொண்ணை என் ஜாதியில் உள்ள ஒரு பையனுக்கு கட்டி கொடுக்கணும், அந்த அம்மா அப்பா ஆசைப்படுறதெல்லாம் கரெக்ட். என் குடும்பமான என்ன ஆகும், அது என்ன ஆகும்னு எல்லாம் நினைக்கிறாங்கன்னு வச்சுக்கலாம். அதெல்லாம் அந்த சமுதாயத்தில் இருக்கு. அதெல்லாம் நம்ம புறந்தள்ளிட்டு போக முடியாது. ஆனாலும் நம்ம பொண்ணை ஆசைப்பட்டுட்டுனா, உங்களுக்கு பிடிக்கல, அது வேற ஒரு ஜாதியை கல்யாணம் பண்ணிட்டுனா அடிச்சு கொள்ற அளவுக்கு மோசமான மனநிலைக்கு போயிடாம நீ போ, யாரு கூட போய் வாழ்ந்துட்டு போ, நீ கல்யாணம் பண்றது எனக்கு பிடிக்கல, நீ கெட கெட்டு போனாலும் விரட்டி விடுறியா, அது எங்கேயாச்சும் போய் சந்தோஷமா இருக்கியா. பிடிச்சி அந்த பொண்ணை அடிச்சு அந்த பையனை அடிச்சு தொங்க விடுறது
இன்னும் அதே சமுதாயத்தில் ஒரு சின்ன குழந்தையா இருக்கும்போது எறும்பு கடிச்சிட்டா என் பொண்ணை எறும்பு கடிச்சு விட்டுன்னு என் பிள்ளை எறும்பு கடிச்சு விட்டுன்னு எறும்பு அடிக்கிற தகப்பன் தந்தையெல்லாம் இன்னைக்கு தன் பொண்ணையோ பெத்த பொண்ணையோ உங்களை ஜாதி மனநிலை வந்துவிட்டு என்றால் நம்ம என்ன சொல்றதுனே தெரியல. அதான் நல்ல தீர்வு. எங்க வீட்டு பொண்ணை லவ் பண்ணிட்டு வேற வழி இல்லை, என்ன பண்றது, போ எக்கட கட்டு போன்னு மிரட்டி விட்டு ஏன்டா மக்கள் மத்தியில் ஃபர்ஸ்ட் மாற்றம் வேணும். இதை கடுமையாக தண்டிப்பதற்காக தலைவர் விஜய் அவர்கள் இதற்கு சட்டம் இயற்றப்பட வேண்டும். இதை மாதிரி தலித் சமூகத்தினர் கடந்த காலங்களில் ரொம்ப பாதிக்கப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அவர்களுக்குன்னு ஒரு தலைமை இல்லாம இருக்கு. உண்மையிலே தலித் சமூகத்திற்கு ஒரு தலைமை இல்லாததான் மிகப்பெரிய காரணம். இருக்கிற தலைமையெல்லாம் அதை அடகு வச்சுட்டு ஏதாச்சும் 2 சீட்டு 3 சீட்டு வாங்கலாம்ங்கிற மனப்பான்மையில் இருக்கிறாங்களே தவிர உண்மையாக போராடக்கூடிய தலைவர்கள் இல்லை. அவருக்கு ஒரு பிரச்சனைனா வாய்ஸ் அவுட் பண்றதுக்கு ஆள் இல்லை. இன்னைக்கு இயக்குனர் பா ரஞ்சித்தும் மாரி செல்வராஜ் மாதிரியான ஆட்கள் கூட உடனே ஒரு பிரச்சனைனா இந்த ஒரு பிரச்சனை நடந்துக்குங்கிற வெளில கொண்டு வராங்க. மற்ற அமைதியா இருக்கிறாங்க. இந்த இடத்துல என்னை பொறுத்த வரைக்கும் தலித்துகளுக்கு உண்மையாக தாழ்த்தப்பட்டவர்களுக்கு உண்மையான தலைவராக இருப்பது தலைவர் விஜய் என்று நான் நம்புகிறேன். அதற்காகனாலும் அவருடைய பாதுகாப்புல தலைவர் விஜய் அவர்கள் பங்காற்றணும். அதுக்கு ஒரு நல்ல நடவடிக்கை எடுக்கணும் இந்த நேரத்தில் நான் கேட்டுக்கொள்கிறேன். அதற்கு பிறகு அமைச்சரவை மாற்றம் அப்படிங்கிறது ஒரு நல்ல விஷயம். ஏன்னு கேட்டா எல்லா அமைச்சர்களுக்கும் அப்பதான் பயம் இருக்கும். இது ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் மட்டும்தான் அப்படி இருந்துச்சு. ஏன்னு கேட்டீங்கன்னா ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் யாராச்சும் ஒரு அமைச்சர் ஏதாச்சும் தப்பு செஞ்சுட்டா டக்குன்னு அடுத்த நாளே பதவி காணாம அந்த அமைச்சருக்கே தெரியாது. அடுத்த நாள் அந்த அமைச்சர் எழுச்சி வீட்டில் வந்து பார்க்கும்போது தான் தெரியும், ஆகா எங்கடா பாதுகாப்பு அதிகாரிலாம் காணும், முடிஞ்சு போச்சாங்கிறது அவங்களுக்கே தெரியும். டெய்லியும் தூங்கும் போது திக்குன்னு இருக்கும் யாருக்கு, அதிமுக அமைச்சர்களுக்கு. அப்படி கட்டுக்கோப்பாக வைத்தது. அதனால அந்த அமைச்சரையெல்லாம் கம்முன்னு இருப்பாங்க. பிரஸ் மீட் பண்ணும்போது ரொம்ப சேஃப்டியா ஹேண்டில் பண்ணுவாங்க. ஆனா தாவேக்கு ஆட்சி அமைஞ்சதுக்கு பிறகு எல்லா அமைச்சர்களும் சில சர்ச்சைகள்ல மாட்டிக்கிட்டே இருக்கிறாங்க அப்படிங்கிறத உங்களால் நோட் பண்ண முடியும். அதுக்கு மிக முக்கிய காரணம் இப்போ அவங்களுக்கு பெரிய அரசியல் பின்புலம் கிடையாது, அரசியல் அனுபவம் கிடையாது. ஒரு பதவி கொடுக்கப்பட்டிருக்குன்னா அதோட வேல்யூ தெரியாம இருக்கிறாங்க. சில பேர் அதோட வேல்யூ தெரியாம இருக்கிறார்களோ. அமைச்சர் பதவினா என்ன அப்படிங்கிற விஷயம் ஒட்டுமொத்த தமிழகத்தும் அவங்க தான் அமைச்சர். எம்எல்ஏவா இருப்பது ஒரே ஒரு தொகுதிக்கு மட்டும் நீங்க எம்எல்ஏ, ஆனா ஒட்டுமொத்த தமிழகத்துக்கு நீங்க அமைச்சர் அப்படிங்கிற வேல்யூ புரியாம இருக்கிறாங்க. இப்ப நிறைய பிரச்சனைகள்லாம் இப்ப சிக்கிறத பார்க்கணும். கில்லி சரத்து மாதிரியான ஆட்கள் சில பேர் பிரச்சனை மாட்டிக்கிட்டு இருக்காங்க. சில எம்எல்ஏக்களும் சில இஷ்யூஸ் எல்லாம் மாட்டிக்கிட்டு இருக்காங்க. இந்த விஜய் சரவணன் டெய்லி ஒரு இஷ்யூ, வாரத்தில் ஒரு இஷ்யூ நம்ம பார்த்துக்கிட்டே ஹேண்டில் பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டியதாக இருக்குங்களேன். அதை தலைவர் விஜய் அவர்கள் உற்று கவனித்து கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறது தெரிய வருது. ஏன்னா எல்லாரையும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. வர இருக்கிற அநேகமாக ஜூலை லாஸ்ட்ல இருக்குன்னு நினைக்கிறேன் பட்ஜெட் கூட்டத்தொடர். அது முடிந்ததுக்கு பிறகு சில அமைச்சர் 7 to 8 அமைச்சர்களை மாற்றப் போகிறார்கள் அப்படின்ற நியூஸ் வந்திருக்கு. நல்ல விஷயம். அப்பதான் எல்லா அமைச்சர்களுக்கும் பயம் இருக்கும். அதுலேயும் தலைவர் விஜய் அவர்கள் என்ன சொல்றாருன்னா, சில அமைச்சராக இருப்பாங்க தன்னோட உதவியாளருக்கு அதிகமாக முக்கியத்துவம், நீங்க எல்லாத்தையும் அதை பார்த்துக்கிட்டு இதை பார்த்துங்க அப்படின்ட்டு தன்னோட பிஏக்கு அவங்க அண்டரில் நடந்துகிட்டு இருக்கோம். இல்லைன்னா சில ஐஏஎஸ் அதிகாரிகள்ட்டே கொடுத்துருவாங்க, சார் நான் புதுசாக வந்திருக்கேன், எனக்கு பெருசாக ஒன்றும் தெரியாது, இதை நீங்கள் ஹேண்டில் பண்ணிடுங்கன்னு அதிகாரிகிட்ட கொடுத்துருவாங்க அமைச்சர்கள் தன்னுடைய வேலை பளவு கம்மியாக்கிட்டு. அதுவுமே அந்த ஐஏஎஸ் ஆஃபீஸர் நான் தான் பெரிய ஆளுங்கிற மாதிரி தலைக்கணத்தில் தன்னோட வேலையெல்லாம் ஆரவு பாருங்களேன். அது மாதிரி ஆட்கள் தன்னோட உறவினர்களுக்கு அண்ணன் இல்லைன்னா என் மச்சான் இருக்கிறாப்புல அவர் பார்த்துக்கிட்டாப்புலன்ட்டு தன்னோட உறவினர்களை அமைச்சர் அந்த விஷயங்கள்ல ஈடுபடுத்துறவங்க எல்லாரையுமே தலைவர் விஜய் அவர்கள் தூக்கிட்டு புது ஆட்களை போட போறாங்க அப்படிங்கிறது தெரியுது. இது ஒரு நல்ல விஷயம். அப்பதான் எங்களுக்கு புத்தி வரும். எவ்வளவுதான் நம்மளை விட்டு கொடுக்கறது, கடுப்பா இருக்குல்ல. ஏதாவது ஒரு பிரச்சனை, அந்த அமைச்சர் அதை பண்ணிட்டாங்க, இந்த அமைச்சர் இதை பண்ணிட்டாங்க, இந்த கீர்த்தனை இது பண்ணிட்டாங்கன்னு ஒரு இஷ்யூ வந்துகிட்டே இருக்கா, என்ன பண்ண முடியும்? அதற்கு இது மாதிரியான நடவடிக்கைகள் மிக முக்கியம். இந்த ஜெயலலிதாவுடைய பாணி இதுதான் நல்லது, இதுதான் சிறப்பு. அப்படிதான் ஆட்சி நல்லா நடக்கும், அமைச்சர்களுக்கு பயம் வரும். அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா அந்த ஏவா வேலுகிட்ட 10,000 கோடி ரூபாய் கருப்பு பணம் இருக்கிறது அப்படிங்கிறத இந்த லஞ்ச ஒழிப்புத்துறை அவங்க சொல்லியிருக்காங்க. அன்னைக்கு வந்த போது 40 லட்சம் ரூபாய் கைப்பற்றி இருக்கிறாங்க, பல ஆவணங்கள் கைப்பற்றி கொண்டு போயிருக்காங்க. அதற்கான என்கொயரி நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறது தெரியும். அதுபோக 10,000 கோடி ரூபாய் கருப்பு பணம் அவர்கிட்ட இருக்குங்க. அது அவருடைய பிஏவா இருக்கக்கூடிய கஜேந்திரன், அவருடைய 2 மகன்கள் இருக்காங்க, அவங்க பேரெல்லாம் அவ்வளோ பினாமி சொத்துக்கள் வாங்கி போட்டிருக்காரு, பல நிறுவனங்கள் இருக்கு. இதெல்லாம் யாரு வேணா ஏவா வேலு வேணாம் அடிச்சு விடு, ஒப்பாங்க ஆசா ஊராம காசு தானே, எல்லாத்தையும் அடிச்சு தின்னுடான்னு ஒட்டு மொத்தமா அவங்க எல்லாம் தின்னு வச்சிருக்கிறாங்க. ஏற்கனவே சிவசங்கர் இந்த மத்திய குற்றப்பிரிவு இதில் இன்னைக்கு ஆஜராகிறார். அது என்ன காரணம்னா, அது ஒரு 23 லட்சம் ரூபாய் அவருடைய அரசு வேலையை வாங்கி தரேன்னு சொல்லி அவர்கிட்ட ஏமாச்சிருக்கிறார். எல்லாருமே இதே மாதிரியான திருட்டு வேலையில் உள்ளவங்கலாம் பயத்தின் உச்சக்கட்டத்தில் இருக்கிறார்கள் என்று தெரிகிறது. அதுபோக நம்ம சேகர் பாபு வீட்டுக்கு ரைடு போறதுக்காக பிளான் பண்ணியிருக்காங்க. ஏற்கனவே ஏவா வேலுக்கு கடந்த 25ஆம் தேதி தான் ரைடு போயிருக்கிறாங்க. அடுத்தது சேகர் பாபு தான் கூறி வச்சிருக்காங்க, அவர் பல வீட்டு அடிச்சு வச்சிருக்காங்க தெரியும். அது ஒரு திட்டம் தீட்டப்பட்டு இருக்கும் போதே இது சேகர் பாபுக்கு நியூஸ் கசிஞ்சிச்சு. அதாவது லஞ்ச ஒழிப்புத்துறை உங்க வீட்டுக்கு வரப்போகுது அப்படிங்கறத தெரிஞ்சு வச்சு ஒரு 2 நாளைக்கு முன்னாடி சொல்லிட்டாங்க. அது 2 நாளுக்குள்ள எல்லா ஆவணங்களையும் அழிச்சிட்டாரு. பல இடங்கள்ல இருந்த பணத்தை எல்லாம் எங்கெங்க வைக்கணும் அதெல்லாம் மறைச்சிட்டாரு. ஒரு ஆவணம்ல வீடு சுத்தபத்தமா இருக்கான். இப்ப போய் பாத்தீங்கன்னா கடுகுட போல கடுகே இருக்காதான், வெந்தயம் சொத்தமா தொடச்சு வச்சிருக்கிறாரு நம்முடைய சேகர் பாபு. இந்த விஷயம் தலைமைக்கு போயிருக்கு. ஆகா ஆல்ரெடி நியூஸ் கசிஞ்சிட்டு அவர் எல்லாத்தையும் மறைச்சிட்டாருங்க, போய் பிரயோஜனம் இல்லை அப்படின்ற மேட்டர் போயிருக்கு. பல இடங்கள்ல லஞ்ச ஒழிப்புத்துறை போகும் போதெல்லாம் அவங்களுக்கு நியூஸ் போயிடுது. லஞ்ச ஒழிப்புத்துறையில இருந்தே நியூஸ் போகுது. யாராக இருக்கும்?
நீங்கள் அருண் ஐபிஎஸ் சந்தேகப்படுகிறீர்களா? தெரியல என்ன விஷயம் உள்ள நடக்கிற விஷயம் பார்த்துட்டு இருக்காங்க. தலைவர் விஜய் அவர்கள் இந்த விஷயத்தை எந்த அதிகாரி அந்தந்த அமைச்சர்களுக்கு சொல்லியிருக்கிறாங்கிற விஷயம் என்னட்டா, கருப்பாடுகள் இருக்கத்தானே செய்வார்கள். அவங்கள்ட்ட வாங்கி பணம் வாங்கி தின்னவங்க, சார் உங்க வீட்டில் ரைடு வர போது உஷாரா இருக்கோ அப்படின்னு சொல்லிவிடுவாங்க. அதெல்லாம் நடக்குதானே. அது மாதிரி பல அமைச்சர்கள் மீது திடுக்குன்னு அடுத்தடுத்த விஷயங்கள் நடக்க போகிறது அந்த லஞ்ச ஒழிப்புத்துறையினுடைய வேட்டை அப்படிங்கிறதுனால தலைவர் விஜய் அவர்கள் அவங்கள பிடிக்க சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறது தெரியுது. திமுக அமைச்சர்ல யாரும் நீங்க வந்து பயப்பட வேண்டாம், நீங்க பொறுமையா இருங்க. உங்களை பொறுமையா தலைவர் விஜய் அவர்கள் கொண்டு வச்சு 5 வருஷத்துக்கு தான் எங்களுக்கு கண்டென்ட்டே அதை அவங்கள போட்டு புழக்கறதான் கண்டுட்டு மக்கள் பணத்தை யாரெல்லாம் திருடுறார்களோ அவர் அனைவரும் சிறை செல்ல போகிறார்கள். அது எந்த மாற்றமும் கிடையாது. அதற்கான நடவடிக்கை நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம். அடுத்ததாக நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஒரு பெண்ணுக்கு அநீதி இழைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத பார்க்குறோம். அதற்காக நாம் போராட போகிறோம் அப்படிங்கிறதும் பார்க்குறோம். அது யான்னு பார்த்தீங்கன்னா சுதா கோங்கராவ் இயக்குனர். அதாவது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பராசக்தி அப்படின்னு தீ பரவட்டும்ட்டு தேட்டர் முழுக்க பரவிக்கிட்டு இருந்த ஒரு படத்தை இயக்கி கொண்டாங்க கொடுத்தாங்கன்னு தெரியும். அந்த படத்துக்காக 15 கோடி ரூபா அவங்களுக்கு சம்பளம் பேசப்பட்டது. அதுல என்னன்னா அவங்களுக்கு மொத்தம் ஒரு 6.71 கோடி ரூபா தான் பணம் கொடுத்துருக்காங்க. யாரு? இந்த டான் பிக்சர்ஸ். அது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கலைஞருடைய பேரம் முறையில் வர நம்மளுடைய ஆகாஷ் பாஸ்கரன். அது யாருடைய நிறுவனம் அப்படிங்கிறது தெரியும். ஆகாஷ் பாஸ்கரனும் உதயநிதி எல்லாம் ஒரே சொந்தக்காரங்க. எங்க டாஸ்மாக்ல 40,000 கோடி ரூபாய் ஊழல் பண்ணாங்கல்ல, அந்த பணத்தை டக்குன்னு கொண்டா நிறைய படங்கள் ஆரம்பிச்சாங்க. அது மாதிரி டான் பிக்சர்ஸ் அந்த பிக்சர்ஸ் ஆரம்பிச்சு பல படங்களை இயக்குனாங்க. பெரிய பெரிய படங்களை இயக்கிக்கிட்டு இருந்தாங்க. அதுல ஒண்ணுதான் நம்மளுடைய பராசக்தி. ஒரு டைரக்டருக்கு 15 கோடி ரூபா தரேன், ஒரு 2 படம் அவங்க ஹிட் கொடுத்துருக்காங்க, 15 கோடி ரூபா தரேன் ஒரு அப்படின்னு சொல்லும் போது இது வெறும் ஒரு சம்திங் ஃபிஷி அப்படின்னு இருக்கு. இன்னைக்கு பல இயக்குநர்களுக்கு 4 கோடி 5 கோடியை தாண்டல. ஒரு அம்மாவுக்கு 15 கோடி ரூபா தரங்கும் போது பணமா எங்க விட்டு பணம் எடுத்து கொடுக்க போறாங்க? திருட்டு போயிடும். எல்லா ஒயின் ஷாப்ல திருடுன தானே. பிளாப்னா பிளாப்பு சாதாரண பிளாப்லாம் அட்டர் பிளாப்பா ஆக்கி விட்டது தெரியும். யாரோ சில பேர் செஞ்சிருக்கிறாங்க. அந்த படம் நல்லா ஓட வேண்டிய படத்தை பிளாப் ஆக்கிருக்காங்க. யாரோ நமக்கு தெரியாது வச்சுங்களேன், நம்ம என்ன பண்ண முடியும். ஆனா இப்பனா அவங்க என்னன்னா 15 கோடி ரூபா பணம் பிளஸ் 15% லாபத்துல பங்கு தரன் தான் அவங்க அக்ரிமெண்ட்ல சைன் பண்ணியிருக்காங்க. ஆனா இப்ப கொடுத்தது வெறும் 6.71 கோடி தான் கொடுத்துருக்காங்க. மீதம் இருக்கிற 8.39 கோடி நினைக்கிறேன். அதாவது 12% வட்டியோட கடந்த பிப்ரவரி மாசத்துல இருந்து இன்னைக்கு வரைக்கும் எங்களுக்கு ஒப்படைக்கணும், அந்த பணத்தை எங்களுக்கு திருப்பி கொடுக்கணும்னு இப்போ கேஸ் போட்டிருக்காங்க. மனசாட்சி இருக்காம உனக்கு? அந்த படம் அட்டர் ஃபிளாப் ஆகி வச்சு இது வரைக்கும் கிடைச்சதே போதும் 6 கோடி ரூபா கிடைச்சிருக்கடா. முத்தனை கத்திரிக்காய் நம்ம கொண்டாந்து மார்க்கெட்ல வித்துப்பட்டு 6 கோடி ரூபா கிடைச்சிருக்குன்னு ஓடி இருக்கலாம்ல. இந்த அம்மாவுக்கு இன்னும் பணம் வேணுமா அப்படின்ட்டு போட்டுருந்தீங்களா? அது அதோட உரிமை, தவறு கிடையாதுங்களா? தற்போது இப்போ வந்து கேஸ் போட்டிருக்காங்க. மறுபடியும் சம்மன் அனுப்பி இந்த பணத்தை நீங்க கொடுக்கணும் அப்படின்னு இருக்காங்க. அது போக இந்த இதயம் முரளி படம் அவங்க தான் இயக்குறாங்க. யார்? டான் பிக்சர் தான் இயக்குறாங்க. அந்த படத்தை வெளியிடக்கூடாதுன்னு அந்த அம்மா வந்து கேஸ் போட்டிருக்கேன். நீ இந்த பணத்தை கொடுத்தாதான் நீ இந்த படமே ரிலீஸ் பண்ண முடியும்னு பெரிய லாக் வச்சிருக்கு. எல்லா பணமுமே நம்ம வீட்டு பணம் தான். ஊரங்காசு அடிச்சு படம் இயக்கிருக்கிறாங்கன்னு வச்சுங்களேன். அந்த பணம் முழுக்க டாஸ்மாக் ஊழல் 40,000 கோடி ரூபாய் ஊழல் நடந்தது. அந்த பணத்தை எல்லா துறைகளிலும் முதலீடு செஞ்சார்கள். அந்த முதலீடு வந்து ஒன்று சினிமா துறை. அதுல தான் இந்த பராசக்தி படம் எடுக்கப்பட்டது, இந்த இதய முரளி படம் எடுக்கப்படுகிறது. இன்னும் எத்தனை படம் எடுத்தாலும் இந்த ஆகாஷ் பாஸ்கர் என்பவர் முத்தா பேத்தியை கட்டினவர். எல்லாம் சொந்தக்காரங்க தான். அக்கா தங்கச்சி நாத்தனாரோட தங்கச்சி பையன், கோடியாரோட தம்பி பையன் எல்லாம் வந்துருவாங்க. இவரெல்லாம் சேர்ந்து ஒட்டுமொத்தமா தமிழகத்தை சுரண்டி தின்னுட்டு இருந்தாங்க. அதன் விளைவாக தற்போது இந்த அம்மா கேஸ் போட்டிருக்கு. அது அடுத்தடுத்த காலகட்டங்கள் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம்.